Hi everyone, myself Shalini. I'm working as a software developer at Semisa Technologies. So previously, RP, Shamila செம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஏஐனா என்ன அண்ட் இட்ஸ் ஹிஸ்டரிஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் ஏஐ யூஸ் பண்றாங்க அண்ட் எதுக்காக இப்போ ஏஐ சடனா பூம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அண்ட் குவாண்டம்னா என்ன ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்கு இது எல்லாத்தையும் செம கிளியரா கவர் பண்ணிட்டாங்க. பட் ஹானஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஏஐ யூஸ் பண்றாங்க. பட் ஏஐ பின்னாடி ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம டெய்லி யூஸ் பண்ற ChatGPT, Claude, Gemini இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? அண்ட் ஏஐ டூல்ஸ், அசிஸ்டன்ட், மாடல் இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? அண்ட் எதுக்காக ஏஐ கம்பெனிஸ் அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க? டோக்கன்ஸ்னா என்ன? அண்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த ஏஐ எதுக்காக பெஸ்ட்டா யூஸ் ஆகுது? இந்த மாதிரியான எல்லா டவுட்ஸுக்கும் ஒரு சொல்யூஷனா தான் இந்த ஒரு செஷன் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த அல்டிமேட் ஏஐ எக்கோசிஸ்டம் 2026. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட பார்க்கலாம். ஆக்சுவலி எக்கோசிஸ்டம்னா என்ன? சிம்பிளா சொன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டெக்னாலஜிஸ், டூல்ஸ், சிஸ்டம்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி ஒரு கம்ப்ளீட் என்விரான்மென்ட்ட கிரியேட் பண்றது தான் எக்கோசிஸ்டம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்மூத்தா ரன் ஆகணும்னா டாக்டர்ஸ் வேணும், நர்சஸ் வேணும், லேப் வேணும், ஃபார்மசி வேணும், மேனேஜ்மென்ட் வேணும். ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆனா தான் கம்ப்ளீட் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் ஏஐ வேர்ல்ட்லயும் டூல்ஸ் இருக்கு, அசிஸ்டன்ட்ஸ் இருக்கு, மாடல்ஸ் இருக்கு, சர்வர்ஸ் இருக்கு, ப்ராசஸிங் இருக்கு. இது எல்லாமே கனெக்ட் ஆகி தான் மாடர்ன் ஏஐ எக்கோசிஸ்டம் ஒர்க் ஆகுது. இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா, யூசர், ப்ராம்ப்ட், ஏஐ மாடல், ப்ராசஸிங் அவுட்புட்ன்னு கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ காமிச்சிருக்காங்க. நம்ம கொஸ்டின் கேட்குறோம், ஏஐ ப்ராசஸ் பண்ணுது, ஆன்சர் ஜெனரேட் பண்ணுது. தட்ஸ் ஆல். பட் இங்க இம்பார்ட்டன்ட் கன்ஃப்யூஷன் என்னன்னா, மோஸ்ட் பீப்பிள் எல்லாத்தையும் ஏஐன்னு தான் சொல்றாங்க. பட் ஆக்சுவலி 3 மேஜர் லேயர்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ஏஐ டூல்ஸ். ஏஐ யூஸ் பண்ணா நாம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் கர்சர், Canva ஏஐ, கோபைலட் இந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏஐ அசிஸ்டன்ட். யூசர் கிட்ட கம்யூனிகேட் பண்ற ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT, Claude, Gemini எல்லாம் சொல்லலாம். அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஏஐ மாடல்ஸ். ஆக்சுவல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜின்னு இதை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் GPT-5, Claude சொன்னேன், Gemini Pro எல்லாம் சொல்லலாம். சிம்பிளா சொன்னா டூல்ஸ வெஹிக்கிளாகவும், அசிஸ்டன்ட்ட டிரைவராவும், மாடல இன்ஜினாவும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இன்ஜின் தான் ஆக்சுவல் பவர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி மாடல் தான் ஆக்சுவல் இன்டெலிஜென்ட்டா இங்க வொர்க் ஆகுது. ஓகே. இப்போ இந்த ஸ்லைட்ல பிஹைண்ட் ஆஃப் த சீன்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் ChatGPTல கிரியேட் அ மாடர்ன் வெப்சைட்ன்னு டைப் பண்றேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு தெரியும். பட் பேக் எண்ட்ல ஒரு மேசிவான ப்ராசஸ் நடக்குது. அது என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? அத பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நாம குடுக்குற அந்த சென்டென்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும். நெக்ஸ்ட் வேர்ட்ஸ ஸ்மால் யூனிட்ஸா டிவைட் பண்ணும். அண்ட் அதுக்கு பேரு தான் டோக்கன்ஸ்ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ எவ்ரிஒன்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது 2 டூ 3 டோக்கன்ஸா ஸ்ப்ளிட் ஆகும். தென் ஏஐ என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ப்ராபபிள் டோக்கன் என்னன்ட்டு பிரெடிக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இஸ் அதுக்கப்புறம் ஏஐ என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் வேர்ட் கண்ட்ரி வர சான்ஸ் ஹையரா இருக்குன்ற ஒரு விஷயத்த பிரெடிக்ட் பண்ணும். ஸோ டெக்னிக்கலி ஏஐ ப்ரிடிக்ஷன் சிஸ்டம். பட் டிஃபரன்ஸ் என்னன்னா, இது பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டால ட்ரெயின் ஆகியிருக்கும். லைக் புக்ஸ், வெப்சைட், கோட், ரிசர்ச் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸ்னு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ்ல. அண்ட் எவ்ரி ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ண ஜிபியூஸ் ஒர்க் ஆகும், சர்வர்ஸ் ஒர்க் ஆகும், மெமரி யூஸ் ஆகும், எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் ஆகும். தட்ஸ் வை ஏஐ கம்பெனிஸ்லாம் அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க. பீப்புள்ஸ் யூஸ்வலி கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ஃப்ரீயா ஏஐஸ் கொடுக்கலாமே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆக்சுவலி பவர்ஃபுல் ஏஐ மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணா இட்ஸெல்ஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் காஸ்ட் ஆகுது. அதனால தான் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் லிமிட்டடா இருக்கும். பெய்டு வெர்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டா இருக்கும். அண்ட் ஃபைனலி அட்வான்ஸ்டு மாடல்ஸ்லாம் பிரீமியமா இருக்கும். சிம்பிளா சொன்னா ஏஐ ஸ்மார்ட் மட்டும் இல்ல, எக்ஸ்பென்சிவும் கூட தான். ஓகே. இப்போ இந்த ஸ்லைட்ல டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற ஏஐ கோடிங் டூல்ஸ பத்தி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இட்ஸெல்ஃப் ஏஐனால ரொம்பயுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏர்லியர் டெவலப்பர்ஸ் மேனுவலி எவ்ரிதிங் டைப் பண்ணுவாங்க. லைக் கூகுள், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, டாக்குமெண்டேஷன் ஃபுல் மேனுவல் ப்ராசஸ் தான். பட் இப்போ ஏஐ டெவலப்பர்ஸோட பார்ட்னர் மாதிரி ஒர்க் ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா, விஎஸ் கோட் பிளஸ் கோபைலட் இது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். அண்ட் ஆட்டோ கம்ப்ளீட், சஜஷன்ஸ், டீபக் ஹெல்ப்லாம் குடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கர்சர். இப்போ ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கான ரீசன் என்னன்னா, ஏஐ டீப்லி இன்டகிரேட்டட்ன்றதுனால தான். இது கோட் எக்ஸ்பிளைன் பண்ணும், ஜெனரேட் பண்ணும், ஃபிக்ஸ் பண்ணும். அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு ஒரு பேர் புரோகிராமர் மாதிரியான ஃபீல குடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்டி கிராவிட்டி. இது நம்ம ஒரு கோல் குடுத்தா, கம்ப்ளீட் டாஸ்க்கையும் ஆட்டோமேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் விண்ட்சர்ஃப். இத பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் ஆட்டோ கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஆக்சுவலி ஃபியூச்சர்ல கோடிங்னா டைப் எவ்ரிதிங் மேனுவல்னு இல்லாம கிவிங் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் டூ த ஏஐன்ற மாதிரி மாறிடும். ஓகே. இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷனல் ஐடி வெர்சஸ் ஏஐ நேட்டிவ் ஐடின்னு இருக்கு. இத நம்ம டீப்பா பார்க்குறோம் அப்படின்னா, ஏர்லியர் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கோட மேனுவலா ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் என்னாச்சு? ஏஐ சஜஷன் கோடா மாறிடுச்சு. அண்ட் நவ் ஏஐ கொலாபரேட்ஸ். இன் ஃபியூச்சர் ஏஐ மே எக்ஸிக்யூட் ஓவர்ஃப்ளோஸ் ஆல்சோ இல்லையா?
அண்ட் இங்க நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க விஎஸ் கோட், கர்சர், ஆன்டி கிராவிட்டின்னு. இதுல விஎஸ் கோட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டேபிள், சேஃப், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லலாம். அண்ட் கர்சர பொறுத்தவரைக்கும் ஏஐ டீப்லி இன்டகிரேட்டட்ன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் த ஆன்டி கிராவிட்டி. ஆன்டி கிராவிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, கோல் பேஸ்டு ஆட்டோமேஷன் கான்செப்ட்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலி பிக்கஸ்ட் சேஞ்ச் என்னன்னா, இயர்லியர் டெவலப்பர்ஸ் சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணாங்க. இப்போ டெவலப்பர்ஸ் ஏஐ கைட் பண்றாங்க இல்லையா? பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஏஐ ஃபாஸ்டா ஜெனரேட் பண்ணலாம். பட் பிசினஸ் லாஜிக், ஆர்கிடெக்சர், செக்யூரிட்டி, ரியல் வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்ட் இது எல்லாத்தையும் ஸ்டில் ஹியூமன்ஸ் தான் டிசைட் பண்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல ரிப்ளேஸ் ஆகுறது டெவலப்பர்ஸ் இல்ல, ஏஐ யூஸ் பண்ண தெரியாத டெவலப்பர்ஸ் தான். இதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ மார்க்கெட்ல மோஸ்ட் பாப்புலர் ஏஐ அசிஸ்டன்ட் பத்தி பார்க்கலாம். கரண்ட்லி டாப் 3 மோஸ்ட் யூஸ்டு சிஸ்டம்னு பார்த்தோம் அப்படின்னா, ChatGPT, Claude, Geminiன்னு சொல்லலாம். ChatGPTன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ன்னு சொல்லலாம். பிகாஸ் கோடிங், கன்டென்ட், பிரசன்டேஷன், பிரெயின்ஸ்டார்மிங்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் Claude. லாங் டாக்குமெண்டேஷன், டீப் ரிசர்ச், ப்ரொஃபஷனல் ரைட்டிங்னு இது எல்லாத்துலயுமே இது ஸ்ட்ராங்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலி ஜெமினி. ஜெமினியை பொறுத்த வரைக்கும் கூகுள் எக்கோசிஸ்டம் இன்டகிரேஷன்னால ஸ்ட்ராங்னு சொல்லலாம். இது இமேஜ், வீடியோ, மல்டிமோடல் டாஸ்க் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பெர்ப்ளெக்சிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரிசர்ச்சுக்கு பெஸ்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெர்ப்ளெக்சிட்டி. பெர்ப்ளெக்சிட்டின்னு எடுத்துக்கிட்டா ரிசர்ச்சுக்கு பெஸ்ட்னே சொல்லலாம். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நோ ஏஐ இஸ் பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங். இது நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். கரெக்ட் ஒர்க்குக்கு கரெக்ட் ஏஐ யூஸ் பண்றது தான் ஸ்மார்ட் யூசேஜ்னே சொல்லுவேன் நான். ஓகே. இப்ப ஆக்சுவல் இன்டெலிஜென்ஸ் லேயருக்கு வந்துட்டோம். தட் இஸ் ஏஐ மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசிஸ்டன்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் மாதிரி அண்ட் மாடல் தான் பேக் அண்ட் பிரெயின் மாதிரி. இப்போ நீங்க பாப்பீங்க GPT-5. GPT-5 பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாட் சொனெட். இந்த கிளாட் சொனெட் எதுக்கு பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா, ரீசனிங் அண்ட் கோடிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜெமினி ப்ரோ. இது மல்டி மாடல் கேப்பபிலிட்டிஸ்க்காக யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீப் சீக். டீப் சீக் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் க்ரோவிங் அண்ட் ரிசர்ச் மாடலுக்காக யூஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி லாமா. லாமா பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி ஃபேவரட்னே சொல்லலாம். நான் இம்பார்ட்டன்ட் ரியாலிட்டி என்னன்னா, பீப்புள்ஸ் திங்ஸ் ஏஐ ஹியூமன் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஆக்சுவலி ஏஐ பேர்டன்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுது. ஹியூஜ் இன்டர்நெட் டேட்டால ட்ரெயின் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ப்ராபபிள் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுது. பட் ஸ்கேல் ரொம்ப ஹியூஜ்னால ஏஐ இன்டெலிஜென்ஸ் மாதிரி நமக்கெல்லாம் ஃபீல் ஆகுது. ஓகே. இப்போ இந்த ஸ்லைட்ல வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ல பத்தி தான் பார்க்க போறோம். தட் இஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். சிம்பிளா சொன்னா ஏஐ கிட்ட கரெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லலாம். மெனி பீப்பிள் சொல்றாங்க ஏஐ கரெக்ட்டா வொர்க் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு. ஆக்சுவலி ப்ராப்ளம் மோஸ்ட்லி ப்ராம்ப்ட் கிளாரிட்டில தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட் ப்ராம்ப்ட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கிரியேட் சம்திங் குட்ன்ட்டு. இந்த நேரத்துல ஏஐ என்ன பண்ணும்? கன்ஃப்யூஸ் ஆகும். இதே நான் ஒரு குட் ப்ராம்ப்ட் குடுக்குறேன் லைக் கிரியேட் அ மாடர்ன் ரெஸ்பான்சிவ் லாகின் பேஜ் யூசிங் ரியாக்ட் அண்ட் டெல்வெண்ட் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நவ் ஏஐக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிளியர் இருக்கும். டெக்னாலஜி கிளியரா இருக்கும். அண்ட் அவுட்புட்டும் கிளியரா தான் இருக்கும். பெட்டர் ப்ராம்ப்ட்ஸ் குடுத்தா பெட்டர் அவுட்புட்ஸ் வருங்கிறத என்னைக்குமே நம்ம மறக்காம நம்ம ஏஐ யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆக்சுவலி ஃபியூச்சர்ல ஹூ கம்யூனிகேட்ஸ் பெட்டர் வித் த ஏஐ வில் பிகம் அ மேஜர் ஸ்கில்னு தான் மாறப்போகுது. ஓகே. இப்போ ப்ரொஃபஷனல் ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ பத்தி குயிக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங். இத பொறுத்தவரைக்கும் நாம ஒரு எக்ஸாம்பிள குடுக்காம டைரக்ட்டா ஒரு டாஸ்க்க குடுக்குறது தான் ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் எ ரியாக்ட் லாகின் ஃபார்ம்ல மட்டும் தான் குடுத்துருக்கோம். அந்த ஃபார்ம்க்குள்ள என்னென்ன ஃபீல்ட்ஸ் நமக்கு தேவைங்கிற ஒரு விஷயத்தையோ, இல்ல எனக்கு இந்த மாரி ஒரு டிசைன் வேணும், எனக்கு இந்த அலைன்மென்ட்ல வேணுங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இல்லாம டைரக்ட்டா கேட்கிறோம். இதுதான் ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங். ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங்ல டைரக்ட்டாவே குடுத்துட்டோம். ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங்ல ஒரு எக்ஸாம்பிள குடுத்து நான் என்னோட ஆன்ஸர கேட்டுக்கிறேன். இதுதான் ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங்ன்றது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங். ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங் பொறுத்தவரைக்கும் மோர் தென் ஒன் எக்ஸாம்பிள் குடுத்து நம்ம அவுட்புட் கேட்கிறது தான். இது எதுக்காக நாம இத்தன எக்ஸாம்பிள் குடுக்குறோம்? ஒரு எக்ஸாம்பிள் குடுத்தா போதாதா? அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணும். அந்த நேரத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்மளோட பேட்டர்ன்ஸ அத ப்ராப்பரா புரிஞ்சுகிட்டு நமக்கு அவுட்புட் குடுக்கணும் அப்படின்னா, நம்ம சில எக்ஸாம்பிள்ஸா அதுட்ட குடுத்தா தான் இந்த ஒரு பேட்டர்ன அது கன்டினியூஸா ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஆன்ஸர்ஸ இந்த பேட்டர்ன்ஸ மாத்தாம அந்த ஆன்ஸர்ஸ் நமக்கு குடுக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங்க நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செயின் ஆஃப் தாட். இது பொறுத்தவரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் திங்க் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி இது ப்ராப்ளம் சால்விங்காக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்லலாம் என்ன பண்ணியிருப்போம் மேத்ஸ்ல, ஒரு கொஸ்டின் என்னவோ சின்னதா தான் இருக்கும். பட் அதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்னா 4 to 5 பேஜஸ் இருக்கும். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ அந்த மாரி சொல்யூஷன்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம செயின் ஆஃப் தாட் யூஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோல் பேஸ்டு ப்ராம்ப்டிங். ரோல் பேஸ்ட் ப்ராம்ப்டிங் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு ஆன்ஸர் தேவைப்படுது அப்படின்னா, அதுவும் ஒரு ஆர்க்கிடெக்ட் லெவல்ல எனக்கு அந்த ஆன்ஸர் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ, அது ஏஐ கிட்ட நம்ம எப்படி குடுக்கணும்னா, ஆக்ட் அஸ் அ சீனியர் சாஃப்ட்வேர் ஆர்க்கிடெக்ட்
அப்படின்னு குடுத்து நம்மளோட நீட்ஸ் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா கேட்குறோம் அப்படின்னா, எக்ஸாக்ட் அந்த ஆர்க்கிடெக்ட்டோட மைண்ட் செட்ல இருந்து நமக்கு ஒரு ஆன்சர் கெட் ஆகும். சிம்பிளா சொன்னா, பெட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஈக்குவல் டூ பெட்டர் ஏஐ ரிசல்ட்னே சொல்லலாம். ஓகே. அண்ட் ஃபைனலி இப்போ ஏஐ வேர்ல்டோட ஹாட்டஸ்ட் டாபிக் தான் வந்திருக்கும். தட் இஸ் ஏஐ ஏஜென்ட். சாட்பாட் அண்ட் ஏஜென்ட் 2மே சேமா அப்படின்னு கேட்டா, சேம் இல்ல. சாட்பாட்ட பொறுத்தவரைக்கும் கொஸ்டினுக்கு ஆன்சர் குடுக்கும். பட் ஏஜென்ட்ட பொறுத்தவரைக்கும் கோல் அச்சீவ் பண்ண ஆக்ஷன எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிரியேட் அ வெப்சைட் அண்ட் டெப்ளாய் இட்ன்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏஜென்ட் என்ன பண்ணும்? பிளான் பண்ணும், ரிசர்ச் பண்ணும், கோட ஜெனரேட் பண்ணும், டீபக் பண்ணும், டூல்ஸ யூஸ் பண்ணும், ஃபைனலி டிப்ளாய் பண்ண ட்ரை பண்ணும். இதுதான் நெக்ஸ்ட் எவால்யூஷன். பட் இம்பார்ட்டன்ட் வார்னிங் என்னன்னா, ஏஐய ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஹியூமன் வெரிஃபிகேஷன் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏஐ கான்ஃபிடென்ட்டா ராங் ஆன்சர் குடுக்குறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ ஃபியூச்சர் சக்சஸ்ஃபுல் பீப்பிள்ஸ் யாருன்னா, ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச ஹியூமன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். நாட் ஹியூமன்ஸ் விசஸ் ஏஐ. ஹியூமன்ஸ் வித் ஏஐ. ஓகே. டுடே நம்ம பார்த்தது என்னன்னா, ஏஐ எக்கோசிஸ்டம், டூல்ஸ், அசிஸ்டன்ட்ஸ், மாடல் டிஃபரன்ஸ், ஏஐ பிஹைண்ட் த சீன்ஸ், tokens, why AI companies charge money, coding tools, top AI assistants, AI models, prompt engineering, AI agents. But one thing என்னன்னா, AI is not just technology anymore. It's become an infrastructure. But ஃபைனலா ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் என்னன்னா, ஏஐய ஃபியர் பண்ணிக்காதீங்க. பிளைண்டா ட்ரஸ்ட்டும் பண்ணாதீங்க. ஏஐயோட கொலாபரேட் பண்ண கத்துக்கோங்க. பிகாஸ் ஃபியூச்சர்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள்னாலே ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச ஹியூமன்ஸ் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். பாய்.